ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நியூமேட்டிக் வால்வு பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக்காக நியூமேட்டிக் சிஸ்டம்னா என்ன, அதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் வால்வு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை போய் பாருங்கள். ஒரு பிகினர் லெவலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு நியூமேட்டிக் சிலிண்டர் வால்வு பற்றி காட்ட போகிறேன். அதெல்லாம் நம்மளுடைய பேசிக் நியூமேட்டிக் சிலிண்டர் தான். இதுதான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்மளோட ஏ அப்புறம் பி போட்டிருக்கோம். அதில் நம்ம ஏ போர்ட்டில் ஏர் கொடுத்தோன்னா பேக்வேர்ட்லேயும், பி போர்ட்டில் ஏர் கொடுத்தோன்னா ஃபார்வேர்ட்லேயும் மூவ் ஆகும். இதுதான் பேசிக்காக நியூமேட்டிக் சிலிண்டருடைய பேசிக் ஃபங்க்ஷனு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் வால்வ்னு சொல்லக்கூடிய வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஏர் எந்த டைரக்ஷனில் போகணும், அதில் ஏ போர்ட்டுக்கு போனோமா அல்லது பி போர்ட்டுக்கு போனோமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது இந்த நியூமேட்டிக் வால்வ் தான். இது நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுத்து நம்மளுடைய வால்வ் ஆப்ரேட் பண்ணி நம்மளுடைய சிலிண்டர் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கான்செப்டில் தான் எல்லா மிஷினரிஸ்லையுமே அது நடக்குது. அதுதான் இந்த வீடியோ ஒரு பிகினர் லெவலில் கண்டிப்பாக பாருங்கள். எப்படி என்னென்ன வால்வ் இருக்குன்னு ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிளியராக ஒரு ஒர்க் பண்ணுற நாலேஜ் கிடைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. மேனிஃபோல்டுனா மல்டிபிள் நம்பர் ஆஃப் போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது போல் நீங்கள் இந்த மேனிஃபோல்டில் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக 8 அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ஏ பின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்மளுடைய சிலிண்டர் சிலிண்டரோட டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் மேனிஃபோல்டு யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பிக்கராக இருக்குது. இது எஸ்எம்சி மேக்கு. பட் ஆனால் இதை விட சின்ன சின்னதாக கூட இருக்குது. மைக்ரோ வால்வ்னு சொல்லக்கூடிய வால்வ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. பட் அது ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ரொம்பவே அதிகம். அந்த வால்வு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அது இல்லாமல் காஸ்ட் கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஃபெஸ்டோலேயே நிறைய நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருந்தாலும் பட் இது இந்த வால்வும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, கொஞ்சம் இது இடம் ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபை பண்ணும். இது மேனிஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. மேனிஃபோல்டுனா மல்டிபிள் நம்பர் ஆஃப் அவுட்புட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஹைட்ராலிக்லேயும் அதே போல் தான் ஹைட்ராலிக் வால்வ் யூஸ் பண்ணி ஹைட்ராலிக் மேனிஃபோல்டு தான் இருக்குது. ஹைட்ராலிக் நியூமேட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் யூஸ் பண்ணுறாங்க மீடியமாக, அதில் லிக்விட் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு சில கான்செப்ட் இதில் கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். பட்டு ஃபங்க்ஷன் வைஸ் அப்புறம் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது ஹை ப்ரெஷர் அப்ளிகேஷனுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. நம்ம சப்போஸ் ஒரு ப்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷனு, அதெல்லாம் மெட்டீரியல் டேமேஜ் பண்ணுற அது போல் ஆப்ரேஷன்லாம் இந்த டைப் ஆஃப் ஏர் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஹைட்ராலிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆயிலுடைய விஸ்காசிட்டி அதெல்லாம் டென்சிட்டி பொறுத்து நம்மளுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அது ஹைட்ராலிக். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஹைட்ராலிக் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மேனிஃபோல்டில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர் சொல்லுவாங்க. டபுள் ஆக்டிங்னா ரெண்டு பக்கம் காயிலுக்கு சப்ளை கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இது டபுள் ஆக்டிங் சொல்லுவாங்க. இது சிங்கிள் ஆக்டிங் சொலினாய்டு வால்வு. இது டபுள் ஆக்டிங் சொலினாய்டு வால்வு. ஓகேங்களா, இது எப்படின்னா இங்கே நீங்கள் சிக்னல் கொடுத்தீங்கன்னா ஒரு போர்ட்டுக்கு சப்ளை போகும். இன்னும் இந்த பக்கம் சப்ளை கொடுத்தீங்கன்னா இன்னொரு போர்ட்டுக்கு சப்ளை ஏர் போகும். இது டபுள் ஆக்டிங். பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங். எப்போலாம் நீங்கள் சப்ளை கொடுக்குறீங்களோ அந்த டைப் மட்டும் அந்த சிலிண்டர் ஃபார்வேர்டில் போகும். டீஎனர்ஜைஸ் ஆச்சுன்னா ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா, இந்த டைப் ஆஃப் சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் இதுதான் அதோட ஆப்ரேஷனு. அதெல்லாம் இதில் மேனுவலாக நம்ம ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா நம்ம அந்த வால்வை ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் அந்த சிலிண்டரோட ஃபார்வேர்டு அல்லது பேக்வேர்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணலாம். வால்வு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. எந்த ஒரு மேனுஃபேக்சர் எடுத்தாலுமே மேனுவலாக இது போல் ஓவர் ரைட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஃபெஸ்டோ இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்கு. இது ஜாப்பனீஸ் கம்பெனி. ஓகேங்களா, எஸ்எம்சி நல்லாயிருக்கும், ஃபெஸ்டோ ரெண்டுமே நல்ல கம்பெனி தான். அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சிக்னல் நீங்கள் கொடுக்காம கூட நம்ம இந்த சிலிண்டரில் இதோட ஃபங்க்ஷன் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் இது போல் ஓவர் ரைட் பட்டன் தனியாக எந்த ஒரு வால்வு மேனுஃபேக்சரிங் பார்த்தாலும் இது போல் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம். இது பேசிக்காக நியூமேட்டிக் வால்வு எப்படி இருக்கும், அதெல்லாம் மேனிஃபோல்டுனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் வீடியோ ஒரு பிகினருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம். தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஹைட்ராலிக் நியூமேட்டிக் அப்புறம் எலக்ட்ரிக்கல் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கு அப்புறம் நியூமேட்டிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கிற அளவு தான் இன்டர்வியூ லெவலில் நிறைய பேர் ஜாப் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் ஜாபுக்கு மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் மெயின்டெனன்ஸில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஹைட்ராலிக்கும் நியூமேட்டிக்கு அப்புறம் விஎஃப்டி பிஎல்சிலாம் கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டி சைடும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாமே ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஏன்னாமே
நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து பிகினருக்கான பேசிக் வீடியோ தான் போடுறோம். ஏன்னா நம்ம இன்டெப்த்தாக வந்து ஒரு விஷயத்த சொல்ல தேவையில்ல, ஒரு பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும். அங்கே வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ராசஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் வந்து. பட் ஆனால் நம்ம வந்து பேசிக்காக வந்து அந்த சிலிண்டரோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்காமல் நம்ம போய் மிஷினில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் இது போல் வீடியோலாம் போட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து நம்ம சேனல்லே வந்து எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அது இல்லாமல் வந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன இதை பற்றி நிறைய ப்ரீஃப் வீடியோஸ் வந்து நான் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு பிகினர் லெவலில் இருக்க கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோ வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.